அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஸ்டடி பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது. இதில் எந்த ஒரு பை செல் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக் வாங்கினாலும் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் செய்து வாங்கிக்கோங்க. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 29/9/2025 இன்னைக்கு டேட்டோட கோல்டு அண்ட் சில்வர் ரேட், நிஃப்டி 50, நிஃப்டி பேங்க் செக்டார், ஆட்டோமொபைல் செக்டார், ஐடி செக்டார் அண்ட் இந்தியா டிஃபென்ஸ் செக்டார் இதில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். இப்போது நாம் கோல்டு ரேட் பார்க்கலாம். இன்றைக்கி டேட் 29/9/2025. இன்றைக்கி டேட்டோட கோல்டு ரேட்டு, அதாவது 22 கேரட் கோல்டு ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராம் கோல்டு பார்த்திங்கன்னா 10,700. அது 60 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 8 கிராம் கோல்டு பார்த்திங்கன்னா 85,600. இது 480 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அதாவது 1 கிராம் கோல்டு ரேட் 10,700, 8 கிராம் கோல்டு 85,600 ரூபா. இப்போ நம்ம சில்வர் ரேட் என்னென்னு பார்க்கலாம். 1 கிராம் சில்வர் 170 ரூபா, அதாவது 1 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே 1 கிலோ சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா 1,60,000. இது 1000 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அதாவது 1 கிராம் சில்வர் பார்த்திங்கன்னா 160, 1 கிலோ சில்வர் ரேட் 1,60,000 ரூபா. இப்போ நாம் நிஃப்டி 50 எப்படி பெர்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டி 50யில் பார்த்திங்கன்னா 19.80 பாயிண்ட்ஸ் குறைஞ்சு 24,634.90 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போது இந்த நிஃப்டி 50யில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இண்டஸ் இண்ட் பேங்க், டைட்டன், ஹிண்டல்கோ, எஸ்பிஐஎன், விப்ரோ, என்டிபிசி, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஈட்டர்னல், ட்ரெண்ட், பிஇஎல், டாடா ஸ்டீல், எம்என்டம், ஹெச்டிஎஃப்சி பேங்க், சன் பார்மா, பஜாஜ் ஃபைனான்ஸ், ஓஎன்ஜிசி, டாடா கன்சியூமர், பஜாஜ் ஃபைன்சர்வ், ஏசியன் பெயிண்ட்ஸ், ஹீரோ மோட்டார் கார்ப், கிரேசிம், பஜாஜ் ஆட்டோ, டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ், டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்குங்க. அதானி போர்ட்ஸ் அது பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. இப்போ நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ரிலையன்ஸ், ஐடிசி, ஜியோ ஃபைனான்ஸ், கோல் இந்தியா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், அல்ட்ராடெக் சிமெண்ட், எஸ்பிஐ லைஃப், ஹிந்து யூனிலிவர், பவர் கிரிட், ஹெச்சிஎல் டெக், பாரதி ஏர்டெல், சிப்லா, கோடக் பேங்க், நெஸ்ட்லே, எல்என்டி, ஐசிஐசிஐ பேங்க், அப்போலோ ஹாஸ்பிட்டல், அதானி என்டர்பிரைஸ், ஈச்சர் மோட்டார்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், டாக்டர் ரெட்டி, ஆக்சிஸ் பேங்க், மாருதி, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்குங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 19.80 பாயிண்ட்ஸ் குறைஞ்சு 24,634.90 அப்படிங்கிற பாயிண்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நாம் நிஃப்டி பேங்க் செக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது 71.65 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 54,461 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போது எந்தெந்த ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இண்டஸ் இண்ட் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பிஎன்பி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், எஸ்பிஐஎன், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதே ஃபெடரல் பேங்க், ஏயு பேங்க், கோடக் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஓவராலாக அப் ட்ரெண்டில் தான் இருந்துருக்கு. சரிங்களா? அதாவது 71.65 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 54,461 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்குங்க. இப்போ நாம் நிஃப்டி ஆட்டோ செக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 48 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரியா? 48 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 26,436.55
அப்படிங்கிற பாயிண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குங்க. இப்போ பார்க்கலாம் அதில் இருக்க ஸ்டாக்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மதர்சன், M&M, பாரத் ஃபோர்ஜ், டிவிஎஸ் மோட்டார், அசோக் லைலாண்ட், ஹீரோ மோட்டார் கார்ப், பாஸ் லிமிடெட், பஜாஜ் ஆட்டோ, டாடா மோட்டார்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதே வந்து டிஐ இண்டியா, எக்ஸிட் இண்ட், ஈச்சர் மோட்டார்ஸ், MRF, மாருதி, பால்கிருஷ்ணா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து 48 பாயிண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகி 26,436.85 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நாம் நிஃப்டி ஐடி செக்டர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து 8.95 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து குறைஞ்சு 33,693.05 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போது என்னென்ன ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எம்பேசிஸ், விப்ரோ, LTIM, கோஃபோர்ஜ், TCS, டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இதே HCL டெக், OFSS, பர்சிஸ்டன்ட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா வந்து 8.95 அப்படிங்கிற பாயிண்டில் குறைஞ்சு 33,693.05 அப்படிங்கிற பாயிண்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? எதுக்கும் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து வாட்சிங் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. எப்போ வந்து அது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் அப்படின்னாலும் ஆகலாம். நீங்கள் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செஞ்சு பார்த்து ஐடி ஸ்டாக்ஸ் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. இப்போ நாம் இந்தியா டிஃபென்ஸ் செக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 113.45 பாயிண்ட் குறைஞ்சு 7,836.35 அப்படிங்கிற அதாவது 7,836.35 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இதில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எம்டார் டெக், BEL, BDL, HAL இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதே வந்து யூனிமெக், சோலாரின்ஸ், டைனமாடெக், மிதனி, மேக்டெக், பராஸ், BEL, CNTLM, டாடா பேட்டர்ன்ஸ், ஆஸ்ட்ரா மைக்ரோ, GRSE, சென்டெக், கொச்சின் சிப், TCX இந்தியா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்தியா டிஃபென்ஸ் செக்டர் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. சரிங்களா? இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா 113.45 பாயிண்ட் குறைஞ்சு 7,836.35 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.